நாம் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 10 to 14 வரை நான் ஒரு வசனமும் நீங்கள் ஒரு வசனமாக மாறி மாறி வாசிப்போம். ஏசியா 66 10 to 14 வரை. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு பேசும்படியாக விருப்பப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு நம்மோடு இடைப்படட்டும். அருமையான சகோதர சகோதரிகளை நாம் பார்ப்போம். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளுடைய கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். இந்த வாசித்த வசனங்களிலே அருமையான அநேக வாக்குத்தத்தமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். ஆனால் அவைகள் செய்வதற்கு நாம் ஏற்ற பாத்திரங்களாக திகழ வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார். ஆனால் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதமாகிய பாலை அசுத்தம் நிறைந்த பாத்திரத்தில் வார்ப்பதில்லை. தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் வீணாக்குவதில்லை. ஆகவே நமது பாத்திரம் தூய்மையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் நம் மீது விழ வேண்டும் என்று சொன்னால், நமது பாத்திரம் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள், யாருக்கு இந்த நன்மைகள்? எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும். அருமையானவர்களே, எருசலேம் அது கிறிஸ்துவின் சபையை குறித்து பேசுகிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்கள் தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று அழைக்கப்படுகின்றனர். அப்போ எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் என்ற வார்த்தை, சபையை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும், இதுதான் உண்மை. இது நாம் அதாவது ஒரு புதிதான விளக்கத்தை கொடுக்கவில்லை, நேரடியான அர்த்தம் இதுதான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் பூமிக்குரிய ஜனங்களாகவும் பூமிக்குரிய தலைநகரம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ மற்ற எல்லாமே ஆவிக்குரியது. பழைய ஏற்பாட்டிலே எருசலேம் ஒரு நகரத்தை குறித்தது. அதாவது எப்படி தூத்துக்குடி ஒரு நகரமோ அதே போல எருசலேம் நகரமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எருசலேம் என்று சொன்னால் அது சபை, தேவனுடைய ஜனங்கள் கூடுகிறதான கூடிய அவர்கள், தேவனுடைய ஜனங்கள் தான் தேவனுடைய சபை. அப்போ ஏன் அது அவ்வளவு முக்கியம்? சபைக்கு தேவன் அவ்வளவு முக்கியம் கொடுத்திருக்கிறார். தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் தனக்கு ஒத்ததான ஒரு சமதளத்தை அல்லது சமமான ஒரு காரியத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வகையிலே நாம் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து வேறு, சபை வேறு கிடையாது. இந்த உண்மையை புரியாததினாலே தான் அநேக நேரங்களில் நாம் தேவ பிரமாணங்களை நாம் மீறி விடுகிறோம். நம்முடைய புத்தியினத்தினாலோ நம்ம அறிவினத்தினாலோ சபையை நேசித்து சபையை போற்றி சபைக்காக இருக்க வேண்டிய நம்மாலே சபைக்கு நஷ்டம் வரவோ அல்லது நாம் சபையை பற்றி பலவாறு குறைபாடுகள் பெறவோ, சபை என்று சொன்னால் நாம் கூடி வருகிற மொத்தத்தை மாத்திரமல்ல,
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை குறித்ததாகவும் இருக்கிறது. நாம் அநேக தேவ பிரமாணங்களை, அருமையானவர்களே, நாம சிறு சபையாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானது பிரியமில்லாத அநேக காரியங்களை குறித்து தேவன் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் நாம் எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறோம், அதை உணர்ந்து கொண்டு பிடித்திருக்கிறோம்? இங்க நாம் பார்க்கிறோம், எருசலேமை நேசித்தல். எருசலேமை நேசிக்கலன்னா ஏன் ஆண்டவர் சபைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்? அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம சில வசனங்கள் மூலமாக பார்ப்போம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை குறித்த 5 காரியங்களை நாம் இங்கு தியானிப்போம். பூமியின் பேரிலும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான காரியம். நம்ம நிறைய விஷயங்களை தவிர்க்கொண்டே இருக்கிறோம். அதுல ஒன்று இதுதான், இந்த சத்தியம் பண்ணுதல். எத்தனை நேரம் சொல்லுவோம் சத்தியமானா இதை, இது சர்வசாதாரணமா சொல்லணும். நம்ம சத்தியமே பண்ணக்கூடாது. நான் இதை செய்யலன்னு உறுதியா சொல்லலாமே தவிர நான் சத்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனா நம்ம சர்வசாதாரணமா பயன்படுத்தணும். ஃபாதர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது, அப்பான்னு அழைக்காதீங்கன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், பெர்க்மான்ஸ் ஃபாதர், ஜான் பால் ஃபாதர், ஃபாதர்ஸ் நம்ம உச்சரிக்க கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குதல் என்றால் என்ன? நடுங்குறதுன்னா நம்ம சொல்லணும், சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அதே போலதான் உங்களை யாரும் சொல்லக்கூடாது குரு என்று யாரையும் அழைக்கக்கூடாது. இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அதை தெரியாம இருந்தால் பரவாயில்லை, தெரிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை மீறக்கூடாது. இப்ப நம்ம அதே போல ஒன்றுதான் இந்த இடத்துல எருசலேம் சத்தியம் பண்ணாதிருங்கள் பாதபடி. எருசலேம் மகாராஜாவின் நகரம். எருசலேம் சபை கர்த்தருடைய நகரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நகரம் சபை. சபை என்று சொன்னால் திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய வீடாக இந்த வீட்டில் கூடி வர இந்த வீடு சபை கிடையாது. அதே போல நம்ம இப்ப இயேசு நம்மோட சபை கூடி வரதான், அந்த இயேசு நம்மோடு சபையுடைய ஒரு கட்டிடம் கிடையாது. கட்டிடத்தை பார்த்து நீங்க எதையுமே சொல்லாதீர்கள். எதுக்குன்னா நம்ம கட்டிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா உண்மையான கட்டிடமா இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு நம்ம ஜாக்கிரதையா நடக்க மறந்து விடுவோம். சபை கூடி வருகிற கட்டிடத்துல நம்ம அநேக நேரங்களில் பலவிதமான ஒரு மதிப்பை நாம் கொடுப்போம். சபை கூடி வரக்கூடிய அந்த கூடுதலிலே அந்த சபை கூடுதலுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். பிசாசு நல்லவனா கெட்டவனா? பிசாசு நல்லவனா கெட்டவனா? என்னது? கெட்டவன் தானே. இருக்கிறதுலே ஆக மோசமான, இருக்கிறதுலே கொடியவன், இருக்கிறதுலே பாவி யார் என்று சொன்னால் யாரை சொல்லலாம்? பிசாசு தான் சொல்லணும். ஏன்னா பிசாசு தான் எல்லா பாவத்துக்கும் மூல காரணம். அந்த பாவத்திற்கான மூல காரணம் பிசாசு தான். அப்போ அந்த பிசாசு ஆன அந்த மூல காரணனாகிய பிசாச என்ன சொல்லக்கூடாதான்? தூஷணமா பிசாச திட்டம் கடினமா கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது வேதம் சொல்லுது. எப்படி சொல்லணுமா? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நம்ம திட்டக்கூடாதான், நம்ம அவனை அவமரியாதையே பேசக்கூடாதான், பிசாசையே பேசக்கூடாதுன்னா நாமெல்லாம் யாரு? தேவ ஜனம், தேவ தனம், தேவ ஊழியர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது. பேசுறோம், பேசினா மன்னிப்பு கேட்டுருங்க, அடுத்த வாட்டி மன்னிப்பு கேட்டணும். பேசாம இருக்கிற அளவுக்கு நம்மளை பிசாசையே தூசணமாய் கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும் போது பிசாசையே நீ பேசாதான் ஆண்டவர். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு. அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய சக விசுவாசிகளை, சக மனிதர்களை
தூஷணமான வார்த்தைகளாலோ மரியாதை குறைவான வார்த்தைகளாலோ நாம் எப்பொழுதுமே பேச வேண்டாம். சரி, அது பேர். இப்ப எருசலேம் மகாராஜாவின் நகரம் பாருங்க. அப்ப சபை என்பது கர்த்தருடைய நகரம். அப்போ இந்த சபையில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு ஜீவக்கல். அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய நகரமாய் இருக்கிறார்கள். அப்ப சபைக்கு நம்ம சபையை ஏன் நேசிக்க வேண்டும்? ஏனென்றால் அது கர்த்தருடைய மகாராஜாவின் நகரம். அது கர்த்தருக்கு சொந்தமானது. நாம் அனைவரும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். நான் நல்லவர்களோ கெட்டவர்களோ உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ நிறைவானவர்களோ குறைவானவர்களோ நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு உரியவர்கள், தேவனுடைய மகாராஜாவின் நகரம். அப்ப சபை என்பது, சபை கூடுதல் என்பது, இன்று நான் அந்த கனத்தையும் மரியாதையும் நான் ஐக்கியப்படுகிற ஸ்தல சபைக்கு தான் அதை ஃபர்ஸ்ட் காமிக்க முடியும். அப்போ இந்த ஸ்தல சபையில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய நகரமாக இருக்கிறார்கள். இதை மனதில் நல்லா உள்வாங்க. ஜாக்கிரதையா நம்மளை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தரே பழி வாங்கட்டும், கர்த்தரே கடிந்து கொள்ளட்டும், எனக்கு என்ன செய்ய வேண்டாம்னா, அதுதான் தாவீது சொல்றான். கர்த்தரால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தொட மாட்டேன். கர்த்தரே அவரை கொண்டுட்டு போறாரு. நாம் அனைவரும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த சபையை நாம் ஏனென்றால் சபை கர்த்தருக்கு மிக முக்கியமானது, அவருடைய நகரம், அது அவருக்கு சொந்தமானது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:9. பின்பு கடைசியாக 7 வாதைகளால் நிறைந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:9 தானா? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. அப்ப நான் 20 19 ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி 7 9 7 21 7 19 7 சொல்ல கேட்டேன். நீங்க 21:9 இல்லையா? சரி, அதுல 9 தான் இருக்குல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி வருது இல்ல. அப்புறம் ஏன் அதுல இருக்குன்னு சொல்லுவேன். ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அங்க புதிய எருசலேமை அங்க காண்பிக்கின்றார். அப்போ சபை இயேசு கிறிஸ்துனுடைய மனைவி, இயேசு கிறிஸ்துனுடைய மனைவி. இப்ப எஸ்பியா சிஸ்டர் நீங்க திட்டிங்கன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? சிஸ்டர் என்ன திட்டுனா எனக்கு கோவம் வருமா வராதா? அப்போ சபை இயேசு கிறிஸ்துடைய மனைவினா நீங்க சபையை ஏதாவது செஞ்சா நேசித்தா, என் மனைவி எப்சிபா சிஸ்டருக்கு கணம் பண்ணீங்கன்னா எனக்கு பாஸ்டர் சந்தோஷம், நான் மனைவியை கணம் பண்றாப்ல, ரைட், ஓகே. அதே மாதிரி தானே இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறவர்களையும் சபையும் கணம் பண்ணவர்களையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? நேசிப்பார். அதே சபையை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் சபைக்கு கஷ்டப்படுத்துறவர்களையும் சபையை தூசித்து பேசுறவர்களையும் யார் கோவப்படுவார்? என் மனைவியை தூசிக்கிறதுக்கு நீ யாரு? எப்பறம் இல்லையா ஆண்டவர்? என் மனைவிய, என் சபைய, நான் ரட்சித சபையை நீ பேசுறதுக்கு நீ யாரு? என் மனைவியை பேசுறதுக்கு நீ யாரு? கேட்பாரா இல்லையா? என் மனைவி வச்சு சொல்லிட்டேன். அதுவே ஒவ்வொருத்தரும் நினைச்சுப்பாங்க, ஏன் சிஸ்டரை திட்டுனா மணியனை விடுவாங்களா? ரஜா சிஸ்டரை திட்டுனா ஜோஸ் பிரதர் விடுவாங்களா? மேரி சிஸ்டரை திட்டுனா ராஜா பிரதர் விடுவாங்களா? யோசிப்பாரு. நமக்கு உணர்ச்சி வருது இல்லை? அப்போ நமக்கு வருது இல்லை மனைவி? அதே மாதிரி தானே அப்ப சபை இயேசு கிறிஸ்துடைய மனைவி என்று யோசித்து பாருங்க. அது அவருடைய மனைவி. அந்த சபைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவருக்கு என்ன வரும்? கோபம். எப்படி வரும்? நான் சகஜமா சொல்ல, கோபம் உச்சிக்கு வரும், உச்சில பிடிக்கும் கோபம் அவருக்கு. அப்போ சபையில உள்ள சபை முக்கியத்துவத்தை உணருங்கள். நீங்கள் சபையினுடைய முக்கியத்துவத்தை உணருங்கள். சபையை நேசிக்கணும், அசட்டை பண்ணக்கூடாது, தூசிக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி. நீ இது வேற எங்கேயும் இல்லை, திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க எந்த இடத்துல அப்பம் விட்டு ஆராதிக்கிறீங்களோ அந்த சபை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சபை. நீங்க எல்லாத்தையும் சபையை அந்த சபையை நேசிக்க இந்த சபையை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லவே முடியாது.
நீங்க எந்த இடத்துல, அதுதான் அந்த அப்பத்தினுடைய மகிமை. அது தெரியாம நம்ம வாரம் நீங்க எந்த இடத்துல அப்பம் பெற்றுட்டீங்களோ, இந்த அப்பத்துல பங்கெடுக்கிற அவ்வளவு வரை நீங்க எண்ணிச்சாகணும். அவங்கதான் உங்களுக்கு சபை. அவங்கள பத்தி நீங்க பேசக்கூடாது, அவங்களை நீங்க வெறுக்கக்கூடாது, அவங்களை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. இந்த அப்பம் விட்டு ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாரும் இயல்புல என்ன தெரியுமா? சூரத்து பச்சை. ஊர்ல உள்ள அத்தனை சபையும் பாராட்டணும், ஆனா நம்ம சபையை கண்டமாடி திட்டுறது. இது சபையா? இதுல உள்ள ஆளா? அங்க ஊர்ல உள்ள அவ்வளவு சபை, அது சூப்பர், இது சூப்பர், அங்க சூப்பர், இங்க இது கூப்பர், இது குப்பை கூட. ஆண்டு சொல்றாரு, நீ ஐக்கியப்படுற சபை தான் உனக்கு முதல்ல சபை. நீ ஊரெல்லாம் சொல்லுங்க எனக்கு, நான் உனக்கு ஐக்கியப்படுறது, உனக்கு சபையை கொடுத்துருக்கு இந்த ஐக்கியம், இந்த அப்பப்பட்டு ஆராதிக்கிற இந்த சபை தான் உனக்கு சபை. இதுக்கப்புறம் தான் நீ மத்தது. இந்த உண்மையை உணருங்கள், தான் சத்தியம். ஊர்ல உள்ள சபை எப்படி இருந்துட்டு போட்டு, நான் சொல்றேன், ஊர்ல உள்ள சபையெல்லாம் திட்டுங்க, உங்க சபையை நேசிக்க நீங்க நல்லா இருப்பீங்க, எழுதி கொடுக்குறேன். ஊர்ல உள்ள அத்தனை சபையும் திட்டுங்க, ஆனா நீங்க ஐக்கியப்படுற சபையை மேன்மைப்படுத்துங்க. என் சபை தான் மேன்மையான சபை அப்படின்னு நீங்க மேன்மை பாராட்டுங்க. நீங்க வளர்றீங்களா இல்லையான்னு பாருங்க. அதே நேரத்தில் நீங்க ஊர்ல உள்ள சபை எல்லாத்தையும் மேன்மைப்படுத்துங்க, இங்க நீங்க எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருங்க, கீழே தான் போகும். எழுதி வச்சுக்கோங்க, மேல வரவே முடியாது. எனக்கு கொடுத்த உங்க அப்பா கருப்புனா நீ வெறுத்துருவியா? உங்க அப்பா கருப்புனா நீ வெறுத்துருவியான்னு கேட்க, அது உங்க அப்பா. என் மனைவி அழகுலன்னா நான் வெறுத்துட முடியுமா? இதே போலதாங்க, நமக்குன்னு ஒரு சபையை கொடுத்தா அதுதாங்க நமக்கு சொக்கத்தந்தம். காக்கைக்கு தன்முஞ்சு பொன்முஞ்சு. அதே போல எனக்கு எந்த சபையை கொடுத்திருக்கிறாரோ அந்த சபை தான் எனக்கு விளையாடப்பட்டது. மற்றதெல்லாம் குப்பை கூட, மற்றதெல்லாம் தகரம், இதுதான் தங்கம். எனக்கு கொடுத்துருக்கிற சபை, அது எனக்கு கொடுத்துருக்கிற சபையில குறைவா இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், ஆனா நீங்க அப்படித்தான் பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க ஐக்கியப்படுகிற, நீங்க அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடிய அந்த ஸ்தல சபை உங்களுக்கு அதுதான் சபை. அந்த சபையை நேசிக்கணும். அந்த சபையை அந்த சபை தான் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி, அது மகாராஜாவின் நகரம். அடுத்த மூன்றாவது, இந்த சபை ஏன் மூன்று? எபேசியர் 1:23 செய்து இது உண்மையிலே சொல்றேன், வேதாகமத்துல எனக்கு தெரிஞ்ச வகையில ரொம்ப ஆழமான வசனம்னா இதுதான். ரொம்ப ஆழமான வசனம். இந்த வாழத்தை நான் நினைக்க அது எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. தேவன் நிறைவானவர், தேவன் எவ்வளவு குறைவே இல்லாதவர். ஆனால் இந்த இடத்துல அவருடைய நிறைவு சபை என்று சொல்லுகிறார். தேவனுடைய நிறைவு சபை என்று சொன்னால், அப்போ ஏற்கனவே ஒரு குறைவுள்ளவராக இருக்கிறாரா? அவர் குறைவா இருந்தா தானே இது நிறைவா இருக்க முடியும். ஆனா நமக்கு தெரியும் தேவன் குறைவுள்ளவர் அல்ல. இப்போ ஒரு ரகசியம், இந்த செய்தியை தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. தேவன் ஒன்றான மெய் தேவன், அவர் முழு நிறைவோடு இருக்கார். அதை நம்ம தேவன் ஒருவரை 1 தீமோத்தேயு 2:5 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரை போதும். அந்த ஒரே தேவன், அவருக்குள்ள சகலமும் சம்பூர்ணமா இருக்கிறது. அவருடைய எந்த குறைவும் இல்லை, அவருக்கு யாருடைய தேவை இல்லை. இப்ப இந்த ஒரே தேவன் இப்ப பாருங்க, மூவரில் ஒருவராக இருக்கிறார், 3 நபராக ஒருவராக இருக்கிறார். யோவான் 17:22 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல என்று இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் 3 பேரும் ஒன்றா இருக்கிறார். இப்ப ஒரே தேவன் ஒண்ணுன்னு போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு ஒரே தேவன் 1 ஈக்குவல் டு 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த ஒரே தேவனுக்கு சமமானவர்களாக இருக்கிறார். இப்ப அதுக்கு ஈக்குவல் டு போடுங்க. அதுக்கு ஈக்குவல் டு போட்டா கிறிஸ்துவை தலையாக கொண்ட அவருடைய சரீரமாகிய சபை. இந்த மூவர் தேவனுக்கு சமம் போட்டு கிறிஸ்துவை தலையாக கொண்ட அவருடைய சரீரமாகிய சபை
இந்த தேவனுக்கு சமமானதாக இருக்கிறது. கிறிஸ்துவோடு சேர்ந்து சரீரமாகிய சபை. அப்போ ஒரே தேவன், மூவொரு தேவன், கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரமாகிய சபை அது முழு நிறைவோடு இருக்கும்போது முழுமையான தேவனை அது வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த சபை பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டுல செல்விக்கா ஊரெல்லாம் போய் சொல்லணுங்க நம்ம சபையினுடைய மேன்மை என்ன, சத்தியத்தினுடைய மேன்மை என்ன. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? ஆமா, சீதைக்கு யாருமா சித்தப்பா ராமன், அது சித்தப்பா தானே அப்படின்னு இப்படி இருந்தார். அதை கேளுங்க, 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த சபையினுடைய சத்தியம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உன்னதமானது. அப்படி அந்த சத்தியம் என்னன்னா பாருங்க, ஒரே தேவன், மூவொரு தேவன், கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரமாகிய சபை, 3 சமம். இந்த இடத்துல அதாவது ஒரே தேவனில் எந்த குறைவும் இல்லை, மூவொரு தேவனில் எந்த குறைவும் இல்லை. இங்கே மனிதர்களுக்கோ மற்ற யாருக்குமே இடம் இல்லை. ஆனா கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரமாகிய சபையில ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களும் கிறிஸ்துவும் இணைந்து தேவனுக்கு சமமானவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழமா போய்கிட்டே ஒன்றாக அவர் முழுமையாக இருக்கின்றார். மூவரில் ஒருவராக முழுமையாக இருக்கின்றார். கிறிஸ்துவின் சரீரமாகிய கிறிஸ்துவ தலையாகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகவும் அவர் முழுமையாக இருக்கின்றார். அப்பந்தான் அந்த இடத்துலதான் சபை இல்லாம அங்க நிறைவு இல்லை. இது ஒரு காலகட்டம், இது தேவனுடைய சித்தம். இதற்காகத்தான் தேவன் படைக்கின்றார், ஆதாமை படைக்கின்றார், மனு குலத்தை படைத்து அந்த மனு குலத்திலே ஒரு மனிதனாக அவரே பிறந்து அவரே தலையாக இருந்து அந்த மனு குலத்திலிருந்து தனது சாயலிலே பரிபூர்ணமாக்கப்பட்ட அந்த தேவ ஜனத்தோடு கூட சேர்ந்து அவர் ஒரு முழுமையாக இருக்கின்றார். அப்போ இந்த யுகத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு யுகத்தில் சபை அவருக்கு ரொம்ப 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 தேவை. ஏன்னா அவர் தன்னுடைய நிறைவை அப்படித்தான் கொண்டு வர முடியும். அவர் கிறிஸ்துவாக தலையாக இருக்கின்றார். இப்போ அந்த சரீரம் முழுமடைகின்ற பொழுதுதான் இந்த இடத்துல, இந்த யுகத்துல அவர் கிறிஸ்து தலையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலிருந்து தன்னுடைய முழு நிறைவையும் வெளிப்படுத்த முடியும். அப்போ சபை அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புதிய ஏற்பாட்டு யுகத்திலே சபை அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை அவருக்கு தேவை. ஒன்றான தேவனாக மனுமக்கள் தேவையில்லை, மூவரில் ஒரு தேவனாக மனுமக்கள் அங்கே தேவையில்லை. ஆனால் கிறிஸ்துவை தலையாக கொண்டு அவருடைய சரீரமாகிய சபையில மனிதர்களுக்கு தேவை. அதனாலதான் சபை முக்கியம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், தேவனுடைய சொத்து, அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவர் கோபப்படுறார். அதை நேசிக்கிறவங்களே சொல்றாரு, எருசலேமை நேசிக்கிற நீங்கள் அனைவரும் நான் என்னென்ன காரியங்கள்லாம் செய்வேன், இந்த சபைக்கு நான் செய்யப்படுற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். எப்போ வரும்? இந்த சபைக்கு செய்யக்கூடிய நன்மைகள்லாம் யார் சபையை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரும். புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். புதிய ஏற்பாட்டு சபையை அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைக்கின்றார். ஆனால் விசுவாசிக்கு எப்பொழுது அப்போ அங்கே பங்கு கிடைக்கிறது? அவன் அந்த சபையை நேசிக்கின்ற பொழுது. அப்போ சபையினுடைய முக்கியத்துவம் அதனால சபையை மேன்மை பாராட்டுகிற எல்லா விசுவாசிகளும் ஆசீர்வாதம். அவங்க ஐக்கியப்படுகிற சபை, அவங்களுக்கு எந்த வெளிச்சம் கிடைச்சிருந்ததோ நமக்கு தெரியாது. எந்த வெளிச்சம் கிடைச்சி எந்த வெளிச்சத்துல உள்ள சபையில அவங்க ஐக்கியப்படுறாங்க, அந்த சபையை அவங்க மேன்மை பாராட்டினாங்கன்னா அவங்க ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப அதுக்கப்புறம் எது உன்னதமான சபைனா, எது சத்தியத்தை பரிபூர்ணமாக வெளிப்படுத்துகிறதோ அதுதான் அது உன்னதமான சபை. அந்த சபையை முழுமையாக நேசிக்கும் போது உன்னதமான ஆசீர்வாதம் யுகத்திலே பரப்பு. அதான் இந்த சரீர தரிசனம் நமக்கு முக்கியம். இந்த மேன்மையான சரீரத்துக்குள்ளேயும் சத்தியத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்காரு. ஆனா நம்ம எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம் இந்த சபையை, இந்த தரிசனமாகிய இந்த சபையை, இந்த தரிசனத்துல கட்டப்படுகிற சபையை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், அதை எவ்வளவு கனம் பண்றோம், அதை நம்ம எவ்வளவு தூரம் அசட்டை பண்ணாம இருக்கிறோம். அருமையானவர்களே, நான் சோதிக்க போறதில்லை பிரியமானவர்களே, நான் சோதிக்கவே போறதுன்னா சாதாரண உங்களை போன்ற ஆனா தேவன் சோதிப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் சோதிப்பார், என்னையும் சோதிப்பார். எப்படி சோதிப்பார்? என் சபைக்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற, நீ இந்த சபையை எவ்வளவு தூரம் நேசிக்கிற, இந்த சபையை எவ்வளவு தூரம் அதற்காக நீ இது பண்ற, நீ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா, வேற யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? சபை வேறு, அவர் வேறு அல்ல. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் சோதிக்கிறார். என்ன நீ நேசிக்கிறது எப்படி, அதை என் சபையை நேசிக்கிறாயா, என் சபையை எப்படி நேசிக்கிற,
என் சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிற, அதை எப்படி அசட்டை பண்ணாம இருக்கிற, அல்லது என் சபையை விட வேற எதுக்காவது வேற நபருக்காவது வேற எதுக்காவது முக்கியத்துவம் கொடுக்குறியா? இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு தடவையும் சோதித்துக் கொண்டே இருப்பார். சோதிப்பது அவருடைய வேலை, என் வேலை கிடையாது. ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்துவது என்னுடைய வேலை. இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். நீங்க சபையை நேசிக்கிறீங்களா? சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? சபையை அசட்டை பண்ணாம இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத பல்வேறு சூழ்நிலைகளை யோசிச்சுக்கிட்டே நீங்க உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பார். அருமையானவர்களே, இந்த பரீட்சை உங்களுக்கு அனுதினமும் நிறைய நேரம் வச்சுக்கிட்டே இருக்கிற. நீங்க நினைக்கீங்க, இப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் யாரை கேட்கலாம்? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்துச்சா இல்லையா? பிரச்சனை வந்துச்சா இல்லையா? என்ன பிரச்சனை வந்துச்சு? ரெண்டு பேர் மந்தையும் பெருசாயிட்டு, ஆனா மேய்ச்சல் நிலம் கம்மி, பத்த மாட்டேங்க. இவர்கிட்ட ஒரு 100 ஆடு இருக்கு, இவர்கிட்ட ஒரு 100 ஆடு இருக்கு. சாப்பாடு 150 பேருக்கு தான் இருக்கு. அப்ப 50 பேர் என்ன செய்யணும்? 50 பேர் பட்டி கிடக்கணும். அப்ப அந்த பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நாம் சகோதரர், சண்டை போட வேண்டாமா, நமக்கு முன்னாடி நிலம் இருக்கு, நீ எங்க எடுத்துக்கோ, நீ இந்த பக்கம் போனீங்கன்னா நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன். இது ஒரு சாதாரண ஒரு சம்பவம், அப்படித்தானே? நிலத்தை போட்ட வச்சுக்கிட்டா எங்கெங்கே சுட்டி காமிக்கிறான் போல இருக்க தம்பி. நிலத்தை போட்டா வச்சுக்கோங்க, நிலத்தை குடும்ப சொத்தை வச்சுக்கோங்க. இந்த ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில பிரச்சனை குடும்ப சொத்து. பங்கு பிரிக்காங்க, ஒருத்தனுக்கு அதிகமா போயிடுச்சு, இன்னொருத்தனுக்கு குறைவா வந்துச்சு. அப்போ அந்த ரெண்டு கூட கொடுத்தவனுக்கும் குறைய கொடுத்தவனுக்கு என்ன செய்யுது? வரசல் வருது. போட்டு 2 பேரும் சேர்ந்து வைக்கும், பிரச்சனை வந்துது. இப்ப போட்டி யாருக்குரியது? இப்படி ஒரு பிரச்சனை வருது. இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா வருதுன்னு நினைக்கிறீங்களேன். அதே போட்டுதான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மந்தையை வச்சு வருது. இது தேவனுடைய சோதனை என்று என்னைக்காவது சிந்திக்கிறீர்களா? இது நடைமுறையில வந்து பிரச்சனை. நடைமுறையில ஆட்டுக்கு தீவனம் பத்தல. இங்க ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் யார் சோதனை வைக்கா? தேவன் 2 பேரையும் சோதிக்காது. என்னை அறிந்த நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள்? அந்த டெஸ்ட்ல யார் ஜெயிச்சா யார் தோத்தா? இப்ப நான் சொல்றேன், முதல்ல என்ன சொல்லிடுறேன். இப்ப வந்து ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வந்துட்டு, பக்கத்துல சோதம் குமாரெல்லாம் எப்படி இருக்கு? பச்சை பசேர்னு தண்ணி செழிப்பு இருக்கு, பச்சை பசேர்னு இருக்கு. 100 ஆடு இல்ல, 1000 ஆட்டுக்கு அங்க என்ன இருக்கு? உணவு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இங்கேயாவது 150க்கு இருக்கு, அங்க 50 பேரு கூட இல்லை. இந்த பக்கம் வெறும் காடு வனாந்தரமா இருக்கு. வலது கை பக்கம் காடு வனாந்தரம், இடது கை பக்கம் 1000 பேரு, 1000 ஆட்டுக்கு உணவு இருக்கு. இது ஆபிரகாமுக்கும் தெரியுது, லோத்துக்கும் தெரியுது. இப்ப ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் அந்த பிரச்சனை என்ன சொல்றாரு அவரு? எப்பா, நீ எந்த சைடு போறியோ அந்த சைடு நான். இப்ப லோத்து என்ன செய்றாரு? லோத்து வன்முறையா நான் இந்த பக்கம் தான் போவேன்னு சொல்லல. ஆபிரகாம் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ இந்த பக்கம் போனாலும் நான் போவேன். ஆமா, ஆபிரகாம் இப்ப லோத்து செய்றாரு, நான் இந்த பக்கமா போறேன், இடது கை பக்கமா போறேன். சரி, இந்த பக்கம் போறியா, நான் வலது கை போறேன். யார் ஜெயிச்சா? யார் புத்திசாலி சொல்லுங்க? ஆபிரகாம். உதார்த்தமா சொல்லுங்க. அப்படின்னா ஏன் இந்த உலகத்துல வந்து ஒரு சொத்தை எடுக்கணும்னா கூட சொத்து ஒருத்தனுக்கு போனா ஏன் சண்டைக்கு போறீங்க? விட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே? அப்படித்தானே செஞ்சிருக்கணும். ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க? இப்ப புத்திசாலி லோத்து தான், பைத்தியக்காரன் ஆபிரகாம் தான். ஆனா தேவன் வைத்த பரீட்சையில் ஜெயிச்சது யாரு? ஆபிரகாம் தேவன் வைத்த பரீட்சையில் ஜெயிச்சாரு. லோத்து அமைதியாக பொறுமையாக ஒழுங்கின்படி நடக்கும்.
பிரச்சனை வேண்டாம், சமாதானம். இந்த சமாதானத்தை விரும்பு. அப்போ இப்ப நம்ம இப்ப இதான் இதே போன்றுதான் நம்முடைய நடைமுறை பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைகள அநேக பிரச்சனைகள் வருது. அந்த நடைமுறை பிரச்சனையில நாம எப்படி நடந்துக்கணும்? நமக்கு சோதனை வருகிறது. இந்த மாதிரி பிரச்சனை நான் சில இதே மாதிரிதான் ஏராளமான பிரச்சனைகள் சபையில, ஊழியத்துல, தொழில, பல விதங்கள்ல நமக்கு சோதனைகள், பல விதமான சோதனைகளை தேவன் வைக்கின்றார். அந்த சோதனையிலே நாம் எப்படி ஜெயிக்கிறோம்? அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சபையை நேசிக்கிறோமா, அல்லது நம்ம வேற சபையை முக்கியத்துவப்படுத்துறோம், மற்றதை முக்கியமான பல சோதனைகளை வைப்பார், பல விதமான சோதனைகளை வைப்பார், பல சந்தர்ப்பங்கள்ல வைப்பார். அந்த சோதனை வைக்கும் போது சபைதான் எனக்கு முக்கியம், எனக்கு சபைதான் எனக்கு எல்லாம் பெருசு அப்படி நம்ம நினைக்கிறத நம்ம அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும். அப்ப இங்க நான் பார்க்கிறோம் நிறைவு. சபை தேவனுடைய நிறைவு. இந்த யுகத்திலே தேவனுடைய நிறைவு சபை இல்லாமல் இல்லை. அப்ப சபைதான் தேவன் நிறைவும் போது தேவன் சபையை முக்கியத்துவப்படுத்துகிறார். நான்காவதாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 13:46. விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை. இதுல இந்த முத்துகளை தேடுகிற வியாபாரி யார்? இந்த முத்து யார்? சொன்ன ஓமை என்னது? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி ஒருவன் ஒரு நல்ல விலை உயர்ந்த முத்தை கண்டு அதை சொந்தம் கொண்டாடுவதற்காக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொண்டான். இப்ப அந்த வியாபாரி யாரு? அந்த முத்து யாரு? இயேசு கிறிஸ்து முத்தா? இயேசு கிறிஸ்து வியாபாரி, முத்து சபை. அப்ப சபைக்காக அவர் என்ன செய்யறாரு? தன்னையே முற்றிலுமா விற்று கொடுத்துட்டு அந்த விலை உயர்ந்த முத்தா அவருக்கு. சபை நமக்கு அவருக்கு விலையேற பெற்ற முத்தா தெரியுது. நமக்கு சபை ஏசப்பாவுக்கு எது? விலையேற பெற்ற முத்து. அந்த முத்துக்காக என்ன செய்யறாரு? தன் ஜீவனை முதற்கொண்டு கொடுத்து என்ன செய்யறாரு? அந்த சபையை வாங்குறாரு. ஆனா நமக்கு சபை எப்படி இருக்கு? நமக்கு சபை நமக்கு அப்போ ஏன் அந்த சபை முக்கியத்துவம்? அவர் விலையேற பெற்று முத்தாக அந்த சபையை பார்க்கிறார். சபை அவருக்கு விலையேற பெற்ற முத்து. நான் கற்பனை பண்ணி சொல்லல, ஜோடிச்சு சொல்லல, வேத வசனத்தை எடுத்துதான் பேசுறேன். இதுல ஏதாவது மாற்று விளக்கம் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. சபை என்பது விலையேற பெற்றுவிட்டு தன்னையே அவர் முழுமையா கொடுப்பார்னா, நான் உயிரை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஒரு சபையை வாங்கி நீங்க அதை சேதப்படுத்தல, நீங்க அதை ஏதாவது செஞ்சீங்கன்னா அவருக்கு என்ன வரும்? அப்போ ஆண்டவருக்கு இந்த சபை எவ்வளவு முக்கியம். அது மகாராஜா, அது அவருடைய நகரம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அது மனைவி. மூணாவது தன்னுடைய முழுமை நிறைவை வெளிப்படுத்துவதற்கு சபை தேவை. நாலாவது முத்து. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த சபை ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவு முக்கியத்துவங்கிறது நீங்க உணருங்கள். நம்ம கூடி வர்றது சபையை சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். சாட்டாங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னதா காதல் விழுந்துச்சு. தேவண்டி வீடு 4 தருமகாரங்க இருக்கலாம், அங்கங்க 4 தருமகாரங்க இருக்காங்க. உங்க பார்வையில் அந்த சபை எப்படி இருக்கு பாருங்க. 4 தருமக்காரர்கள் இருக்க இடம் இது. சபை எவ்வளவு விலையேற பெற்றது அவனுடைய பார்வை. ஆனா சபையை பத்தி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? இங்க யாரு? இவங்க இப்படிப்பட்ட, இவங்க இப்படிப்பட்ட. நம்ம சபையை குறைவாகவே மதிப்பிடுகிறோம். ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய பார்வையில் இந்த சபை அது அவருடைய விலையேற பெற்ற முத்து, அவருடைய நகரம், அவருடைய மனைவி. நீங்க வாழ்றது நான் வாழ்றது, நீங்க சுவாசிக்கிறது நான் சுவாசிக்கிறது, நான் போஷிக்கப்படுறது எல்லாமே எம்பெருமான் இயேசு.
அந்த இயேசுவினுடைய வெளியேற பெற்ற முத்து இந்த சபை. அவர் அதை வெளியேற பெற்றதா நினைக்கிறாரு, நம்ம அசால்ட்டா இருந்தோம். நம்ம தேவனுடைய பார்வைக்கே வரும், தேவனுடைய பார்வைக்கே வரும். தேவனுடைய சபை எத்தனை கனம் உள்ளது, எத்தனை அது தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டு, அப்பனா அங்க எவ்வளவு பயபக்தி இருக்க வேண்டும், அந்த தெய்வீக ஒழுங்குகளுக்கு எவ்வளவு கீழ்ப்படியும், அந்த சபையை நேசிக்க வேண்டாம் சொல்ல. நான் எனக்கு என் சபை வந்து எனக்கு இவ்வளவு விளையாடப்பட்டதா இருக்கு, நீ அதை நேசி, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அதை நேசி, அது கொடுக்குற ஆசீர்வாதத்துல எல்லாம் உனக்கு பங்கு வரும். அதைத்தான் எருசலேமை நேசிக்கிற நீங்கள் அவளோட கூட சந்தோஷப்படுங்கள். இயேசு சபையை தான் நேசிக்கின்றார், சபையை தான் ஆசீர்வதிக்கின்றார். நாம சபையை நேசித்தால் அந்த சபையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அடுத்து கடைசியாக ஒன்றை பார்த்து முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, கொடிகள். நாம் அனைவரும் திராட்சை கொடிகள். கொடிகள் மிகுந்த கனி தருவதால், அடுத்து வாசிங்க. ஒருவனில் அதுக்கப்புறம் அந்த இந்த பகுதியில வரும், கனிகள் அதிகம் கொடுத்தால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். அந்த இடத்துல வருதா வசனத்துல, நீங்கள் மிகுந்த தண்ணிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பாருங்க, கொடிகளாகிய சபை கனிகளை கொடுக்கும் போது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். அப்ப பிதாவினுடைய மகிமை சபை, சபை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சபை பிதாவாகிய தேவனுக்காக கனி கொடுக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்ப இந்த வசனங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவனுடைய பார்வையில, கிறிஸ்துவனுடைய பார்வையில சபை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் சபை கூடி வருகிற இந்த சபை கூடுதல்ல நம்ம பலவீனமான பாண்டங்களாக இருக்கலாம், நாம் பலவீனமான மனிதர்களாக இருக்கலாம் நமது பார்வையில். ஆனால் தேவனுடைய பார்வையில் யாவருமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே வெளியேறப்பட்டவர்கள், மிக சிறந்தவர்கள். ஒரு தனிப்பட்ட விதமாக என்னை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, தொழில் ரீதியா சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க, வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்க இருப்பாங்க. அந்த மனிதர்கள்ல பல வித்தியாசம் இருக்குது. படிச்சவங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, ஏழை இருப்பாங்க. அந்த மனிதர்கள் நம்ம பொதுவாக மனிதர்கள் இன்றைய தினத்துல பணம் என்றால் என்னது, பணம் என்றால் பிணமும் பிணம் கூட பணம்னு வாய்ப்பு. இன்னைக்கு பணத்தை மையமா வைத்துதான் உலகம் இயங்கிட்டு, பணத்துக்கு பின்னாடி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. பணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு மதிப்பு. பணம் யாரு 100 பவுன் கழுத்து செயினோட கல்யாணத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு மதிப்பு. உண்மை. ஒரு உதாரணம், என் உறவினர்களுக்கு மத்தியில முன்னாடி போகும்போது நம்மளெல்லாம் வந்து அவ்வளவு ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் நமக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? எது? என் பையன் ஆஸ்திரேலியா போயிட்டாங்கிறதுக்காக அவங்கள அறியாமே எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. என் பையன் ஆஸ்திரேலியா போயிட்டான்னு யாரெல்லாம் என் தொழில் ரீதியா தெரிஞ்சவங்களோ என் நண்பர்களோ இருக்காங்க, அவங்க மரியாதை கொடுக்காங்க. வித்தியாசம் வரும். அதுக்கு முன்னாடி இந்த வித்தியாசத்தை அவங்க கொடுக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம சாதாரண எளிமையா போவோம், மனைவி நகையோட இருக்க மாட்டாங்க, ஒன்றும் தெரியல. இப்ப இவன் ஃபாரினுக்கு அனுப்பிட்டானோன்னா, அப்பா இவன்ட்ட எவ்வளவு வெயிட்டா இருக்கிறதுனாலதான் நான் ஃபாரினுக்கு அனுப்பிட்டான். அப்ப மாறுது, அந்த அணுகுமுறைகள் மாறுகின்றன. அப்ப இந்த உலகம் வந்து எதுக்கு மதிப்பு கொடுக்குது? நல்லா வசதி படைத்தவனா இருக்கணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், இப்படிப்பட்டவர்கள் என்றால் மரியாதை தானாவே நின்றுது, கேட்டு வாங்க வேண்டியல, தானாவே வருது. அப்போ நம்ம வந்து உலகம் இப்படித்தான் மதிச்சுட்டு இருக்கு. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
நாம் இந்த சபையை, தேவன் இதை விசேஷமாக எண்ணுகிறார், ஆகவே இந்த சபையை நான் மதிப்பேன். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சபை முக்கியமானது. இந்த சபையில உள்ளவங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, ஏழையோ பாழையோ, பணக்காரங்களோ, வசதி உள்ளவங்களோ வசதியிலையோ இல்ல, சபையில உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்ட, எனக்கு அவங்க தான் விளையாடப்பட்டவங்க, நான் அவங்கள தான் மதிப்பேன். ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய பிள்ளை, அவங்க தான் சபை, அவங்க தான் வெளியேற பெற்றவங்க அப்படின்னு எந்த விசுவாசி பார்வையில சபை வெளியேற பெற்றதா இருக்கிறதோ, விசுவாசிகள் வெளியேற பெற்றவர்களா இருக்கிறார்களோ, அவருடைய பண வசதியை பார்த்தோ, பொருளாதார வசதியை பார்த்தோ, அழகை பார்த்தோ, அல்லது வேறு சொத்துக்களை பார்த்தோ எல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளை. இப்ப நான் வித்தியாசம் பாராட்டணும். எப்படி வித்தியாசம் பாராட்டணும்? எப்படி வித்தியாசம் பாராட்டணும்? பாராட்டணும். யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறா, யாரு தேவனுக்கு உண்மையா இருக்கிறா, யாரு தேவனுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறா, யார் தேவனுடைய சபையை அதிகமா நேசிக்கிறா, அவங்களை நான் என்ன செய்யணும்? ஏழையோ படிக்கணும் பரவாயில்ல, தேவனை நேசிக்கிறானா, கர்த்தரை நேசிக்கிறானா, கர்த்தருக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறானா, கர்த்தருக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தமா நினைக்கிறானா, அவருடைய சபையும் அவருடைய ஊழியத்தையும் அவன் கனம் பண்றானா. தாவீது சொல்றான், அவனை தான் நான் நினைச்சுவேன், கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான். பொண்ணு பொருள் இருக்கிறவன அப்படி தட்டி விட்டு போறான், போடா நீயும் பொண்ணு. கர்த்தரை யார் மதிக்கிறா? கர்த்தருக்கு யார் கனம் கொடுக்குறா? கர்த்தருடைய வசனத்துக்கு யார் கொடுக்குறா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பாங்க. சிலவங்க பொண்ணை மதிப்பாங்க, சிலவங்க மனுஷர்களை மதிப்பாங்க. கர்த்தரை யார் மதிக்கிறா பார்க்கணும். ஒரு மனுஷனை மதிக்கிறதுக்கு முன்னாடி இவன் கர்த்தரை எப்படி மதிக்கிறான், கர்த்தருடைய சபையை எப்படி நேசிக்கிறான், எப்படி கர்த்தருக்காக அவன் தன்னையே, அவன் தெரியும்ல, கர்த்தருக்காக அவன் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களை இரண்டாவது, யார் நல்லா ஜெபிக்கிறார், ஜபத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார், பரிசுத்தத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார், சபை கூடுதலுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவங்கள அவன் கனமான்றான். நம்ம என்னன்னு நம்முடைய பார்வையிலே மனிதர்களை இப்படித்தான் மதிக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலே தேவனுடைய மனுஷர்களாகவும் தேவனுக்கு பிரியமானவர்கள் இருந்தா நீங்க இப்படித்தான் பிற மனுஷங்களை மதிக்கணும். அவன் தேவனை கர்த்தரை மதிக்கிறானா, கர்த்தருடைய சபையை நேசிக்கிறானா, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறானா, அவன் எப்படி செய்கிறான், எப்படி தியாகம் பண்றான், எப்படி எல்லாவற்றையும் நீக்கிறான், அர்ப்பணிக்கிறான், அப்படி அவன் சிறப்பா உண்மையே கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்து உண்மையாகவே கர்த்தரை நேசித்து அவன் தன் புகழை நாடாமல், தன் பெருமையை நாடாமல், தன் இதை நாடாம ஆண்டவருக்காக அவன் வாழக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு அதிகமான கனத்தை. ஆகவே அதுதான் சபையை, எருசலேமை நேசித்தது. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் அவரோட கூட சந்தோஷப்படுங்க. இப்ப அது நம்ம பார்க்கிறோம், சில விஷயங்களை மட்டும் பாருங்க. இந்த சபைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தர்றேன்னு சொல்றாரு. எனக்கு இந்த இது வெளிச்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா, இந்த வசனம் 12ஆம் வசனத்துக்கு, அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், அது ஞானப்பலாகிய தேவனுடைய வசனத்தை குறிப்பிடுகிறது. தேவனுடைய வசனத்திலிருந்து நமக்கு அதிகமான ஊட்டச்சத்தையும் போஷாக்கி அவர் கொடுக்கின்றார். அதுக்கு ஒரு இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். நீங்க இடுப்பில் வைத்து முழங்காலில் வைத்து தாளாட்டப்படும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? சந்தோஷம் மகிழ்ச்சி. அந்த முழங்கால் என்னது? இப்ப முழங்காலுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து பாருங்க. முழங்கால் என்னது? ஜெபம். யாரு ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாரு? தாளாட்டுறார். ஜெபத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறா, யார் அதிகமா ஜெபத்துல தரித்து இருக்கிறா, அவங்கள முழங்கால் அந்த தாளாட்டுற இளைப்பாறுதல் கொடுக்க. யார் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ, இடுப்பு என்பது சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நிற்பது, முளைப்பால் என்பது தேவனுடைய வசனத்தை அதிகமாய் புசிப்பது. இந்த மூன்று இருக்கணும். தேவ வசனத்தை புசிக்கணும், தேவ வசனத்துக்காக வைராக்கியமா நிக்கணும். அந்த இடுப்புங்கும் போது இடுப்பை கச்ச மனதை சத்தியத்தினால கட்டுறது, அது அப்படி இப்படி அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. அதுக்கு முழங்கால் என்பது ஜெபம். இந்த மூன்று இருக்கணும். முழங்கால் தான் கடைசி. முழங்கால் இருக்கிறது தாளாட்டுதான். தாளாட்டுதல் இளைப்பாறுதல். குழந்தை எப்போ தாளாட்டுவாங்க? முழங்கால வச்சு தூங்கல. அந்த பிள்ளை கரைசல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? சின்ன பிள்ளை பொடி பிள்ளையே கரைசல் கொடுத்துருந்தா அந்த தாய் செய்வாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சிருக்கு, எங்க அம்மா செஞ்சிருக்காங்க.
அந்த குழந்தைய அந்த இந்த காலை இப்படி போட்டு அந்த நடுவில் குழந்தைய போட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது டக்குன்னு தூங்கும். இது உங்களுக்கு தெரியாத தெரியல, எங்க அம்மா செஞ்சிருக்கிறாங்க. இல்ல இப்ப நீங்க எல்லாரும் இந்த கிரேடில் தானே வச்சிருக்கீங்க, இந்த கிரேடில போட்டு அப்படி ஆடுறாங்க. முழங்கால ஆடுறதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிஞ்சிருக்கு? கிரேடில தொட்டிலே தெரியாது உங்களுக்கு. தொட்டில் கெட்டவே உங்களுக்கு எத்தனை தெரியும்? எனக்கு தொட்டில் கிட்ட தெரியும், தொட்டில் எல்லாம் கம்பு கூட போட தெரியும். ஏன்னா 8 பிள்ளைல நான் 2வது இல்லை, கொஞ்சம் எனக்கு எல்லாம் எங்க அம்மா பிள்ளை கொடுத்ததுனால நமக்கு தெரியும். செல்வராணி சிஸ்டருக்கு தெரியாது. தெரியவர்களுக்கு முழங்கால் வச்சு தாளாட்டிருக்காங்களான்னு தெரியாது. தொட்டில் வச்சு ஆட்டிருக்கேன். முழங்கால வச்சு ஆட்டுறதுல என்ன இருக்குன்னா, அந்த பர்சனல் டச் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு உணர்வுகளை உண்டு. பர்சனல் டச் அப்படின்னு சொல்லி நம்ம கையால் அந்த குழந்தைகளை தொடும்போது, அதனாலதான் இன்னைக்கு வெள்ளைக்காரங்க பண்பு, அதாவது தாய் அன்பு, பாசம், பெற்றோர் அன்பு இல்லாம போறது காரணம், கொஞ்ச நாள்லயே இணைஞ்சிருவாங்கன்னா தனி குரூப்ல வச்சிருவாங்க. ஆனா சைக்காலஜிக்கலா சொல்றாங்க, அந்த பெற்றோர்கள் மார்புல போட்டு வளர்க்கிற பிள்ளை பாசத்தோட, அந்த தாயினுடைய வேர்வ பாசம், அதுக்காக மார்புல வாய்வ வாசம், அந்த கதகதப்பு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உணர்வு, நம்பிக்கை கொடுக்கறதுனால அது யார்கிட்ட இருந்து வருதோ அதுக்கு என்ன செய்யுமா, அது ரொம்ப பாசமா இருக்கும். அதனால நீங்களும் யாரும் ஃபாரின் கல்ச்சருக்கு போனாலும் நார்வே நாட்டுக்கு போகாதீங்க, அது சட்டம். அங்க நீங்க குழந்தைய தனியா தான் படுக்க வைக்கணும், அங்கெல்லாம் போகாதீங்க, அந்த நாடு வேண்டாம். வெளிநாட்டில் நீங்க இருக்கும்போது உங்க பிள்ளைகளை உங்க பெட்டில வச்சு நம்ம அரவணைப்புல படுக்கும்போது அது அது அந்த இதுதான் குடும்ப பாசம். இப்ப ஆண்டவர் சொல்றாருல, தாளாட்டு முழங்காலில் வைத்து தொட்டில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் சொல்லல, முழங்காலில் வைத்து தாளாடு. சரி, அது ஆவிக்குரிய வண்ணமாக முழங்கால் ஜபம், ஜபத்திற்கு முக்கியத்துவம். ஜபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலம், அதிகாரம் எல்லாமே ஜபத்தின் வாயிலாக கொடுக்கப்படும். ஆகவே அருமையானவர்களே, நாம இந்த ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தேவனுடைய சபையை நேசிக்கிறது. நீங்க இந்த சபையை பற்றி நீங்க புரிந்து கொள்ளுங்க, எவ்வளவு முக்கியத்துவம் சபைக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த சபை, நான் காணக்கூடிய இந்த அப்பமுட்ட ஆராய்ச்சி சபையில எவ்வளவு பலவீனமான மனிதர்கள் இருக்கு, எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருக்காங்க, அதையெல்லாம் தெரிந்து, இவர்கள் தேவனால் எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது. நான் ரொம்ப வெள்ளையை விரும்புவேன், என் பிள்ளை ரொம்ப வெள்ளையா இது பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா என் பையன் கருப்பாக பிறந்தான். அதுக்காக நான் என் பையனை நேசிக்காம இல்லையே, என் பையனை நான் நேசிக்காம இல்லையே. இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு யாரு, எனக்கு நீங்க எத்தனை அழகான எத்தனை ராஜகுமாரர்கள் வந்தாலும் எனக்கு சொல்றதுக்கு என் வண்டியாவும் என் பிரதனாவும் தான் எனக்கு சொல்ல மாட்டேன். அவங்கள பத்தி நான் வேற யாரையும் நான் நேசிக்க முடியாது, என் பிள்ளைங்க அது. அது அழகு அவன் கருப்பா இருக்காங்கிறதுக்காகவோ அல்லது அவனுக்கு வேற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் அவனை வெறுக்க முடியாது. அதே போலதான் இந்த சபையில குறைவு இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், எனக்கு தேவன் கொடுத்தவர்கள் இவர்கள் தான், நான் இவர்களை நேசிப்பேன். இவர்கள் குறைவா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், நான் இவங்களை அவங்களதான் நேசிப்பேன். ஏன்னா இவங்க என்னோடு அப்பம் விட்டு ஆராய்த்து எனக்கு தேவன் கொடுத்த சகோதர சகோதரிகள். அதை விட்டு போயிட்டா அவ்வளவுதான். நீ நல்லா பாத்தீங்கன்னா, நம்மளோட இருக்கிற வரைக்கும் உயிரிலும் மேலாக நேசிப்போம், போயிட்டாங்கன்னா அவர்களை அத்தோடு பரலோகத்துல நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு உனக்கு ஒரு குட் பை, எல்லாத்துக்கும் குட் பை. என்னோட நீ இல்லைன்னா, என்னோட அப்பம் விட்டு ஆராதிக்கலைன்னா நீ யாரோ நான் யாரோ. என்னோட அப்பம் விட்டு ஆராய்த்தால் நீ செவுட்டில் அடிச்சாலும் நீ தான் எனக்கு சகோதரன். இதுக்குதான் இந்த பழமொழி சொல்லணும், தண்ணி அடிச்சு இல்லையா, தண்ணி அடிச்சு தண்ணி விலகாது. தண்ணியில் அடிச்சு பாருங்க, தண்ணி அடிச்சு தண்ணி விலகாது, அது மறுபடியும் ஒரே தண்ணியை தான். நமக்குள்ள 1000 சண்டை பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், அதுதான் உண்மை. நம்மள்ட்ட இருந்து போயிட்டாங்களா, இந்த அப்பம் விட்டு ஆராதிக்கிறதுல இருந்து போயிட்டாங்களா, ஸ்தல சபையை ஒவ்வொரு தரிசனத்துல இருந்து கெட்டு போயிட்டாங்களா, அவங்க நீங்க இனிமே நீங்க வரணும்னா இந்த மறுபடியும் இந்த அப்பம் விட்டு ஆராதிக்கிறதுல வந்தா தான் நீங்கள் நானும் என்ன ஒண்ணா இருக்கணும். பரலோகத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், அங்க வேறு வேறு சபை கிடையாது, வெவ்வேறு அப்பம் கிடையாது, வெவ்வேறு ரத்தம் கிடையாது, அங்க எல்லாரும் ஒண்ணு, அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு.
நான் பூலோகத்திலே தேவன் எனக்கு கொடுத்த சகோதர சகோதரி யாருன்னா இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிறவங்க தான் என்னுடைய சகோதர சகோதரிகள். அவர்கள் தான் எனக்கு மேன்மையானவர்கள். அவர் குறைவாக இருக்கலாம், அவர்கள் எனக்கு சங்கடம் கொடுக்கலாம், எனக்கு வேதனை கொடுக்கலாம், ஆனால் அவங்க தான் என்னுடைய சகோதர சகோதரி. அவர்கள் தான் தேவன் எனக்கு தெரிந்தளித்து தந்திருக்கிறார். ஆகவே அந்த சபையை தான் நம்ம நேசிக்கும் போது அந்த சபையோடு கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வருது.